ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன், தியா எங்கப்பா? மேல இருக்கான். ஓ அப்படியா? 2 நாளைக்கு முந்தி அப்பாட்ட போய் தாத்தா நொங்கு கிடைக்குமான்னு கேட்டுப்பா போல. நொங்கு சாப்பிடணும் போல தோணி இருக்கான். முந்தி மாதிரி இப்ப வெட்டதுக்கு ஆளும் கிடைக்கலையா? நேத்தைக்கு ஒருத்தன் வந்து வெட்டினான், அவ்வளோ முத்தி போனது, திங்கதுக்கே கொள்ளாது. பிறகு அப்பாதான் ஆள் தேடி இன்னைக்கு ஒரு சின்ன பையன் வந்து வெட்டி போட்டான். வெட்டினத வீட்டு முத்தத்துலதான் கொண்டு போட்டிருக்கேன். அவளுக்கு வெட்டி கொடுத்துருவேலாம். சரிப்பா. என்ன ரோசு, மூத்த பேரனா மோவன ஒண்ணு சேர்ந்துருவா போல இருக்கேன். என் பிள்ளை அழாத நாளே இல்ல. என்னத்துக்கு? உங்க மோவன் 2 பொண்ணு கட்டினதுக்கா? 2 பொண்ணு கட்டினதுக்கெல்லாம் அப்பா சங்கடப்பட மாட்டாரு, சந்தோஷம் தான் படுவாரு. என்ன இப்ப மோவனை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? கிரேசி செத்து போய் வரிய கணக்குல ஆகுது. இப்ப சாராவே கட்டி கொடுத்தாச்சு. இவனுக்கு பிள்ளை பிறக்க போகுது. இனிமையாவது 4 வார்த்தை அப்பா என்ன யாருன்னு பேசி சிரிச்சு எடுத்து இருந்தானா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களாம். அது என்னமோ ரோசு, அன்னைக்கு என்னமோ ஒரு வாரத்துல குழந்தை பிறக்க போகுது. 10 மாசம் இருக்குமா? இந்த 10 மாசத்துல அண்ணன் நல்லா மாறிட்டுலாம். இப்ப எல்லாம் அண்ணனா போய் அப்பாட்ட பேச இல்லைனாலும் அப்பா பேசியதை காது கொடுத்து கேக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுதுன்னா? உங்களுக்கு என்னத்தையாவது விளங்குதா? எனக்கு ஒண்ணும் விளங்கல. ரோசா, அண்ணனுக்கு குழந்தை பிறக்க போகுது. அண்ணனுக்கு குழந்தை பிறக்கிய நேரத்துல இந்த அப்பனா இந்த பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்தான், எப்படி இருக்கான்? எப்படி இருக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க. ஸ்லோ மோஷன்ல 2 பேரும் ஓடி வந்து, அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், இப்ப தாப்பா உங்க அருமை பெருமையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்பா ஆக போற நேரத்துல தான்ப்பா உங்க பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு அண்ணனா. மக்களே என்ன மன்னிச்சிரு, உங்க அம்மைக்கு நான் பண்ணது பெரிய துரோகம். என் 2வது பொண்டாட்டி பேச்சு கேட்டு உங்களை எல்லாரையும் கொடுமைப்படுத்தினது, சித்திரவதை பண்ணது பெரிய தப்பு, மகா பாவம். மன்னிச்சிரு மக்களே. இத்தனை வரையும் உனக்காண்டிதான் இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். இல்ல ரோசு, டயலாக்ஸ் அடிச்சு உடைச்சுலாம் இதெல்லாம் வரல. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து. ஆமா ரோசு, அப்பன புள்ளையும் இப்படி கட்டி பிடிச்சி உருண்டு பரண்டு 2 பேரும் பேசிக்கிட்டாவல்னா எப்படி இருக்கும்? இந்த 2 பேரும் பேசிக்கிட்டாவல்னா எப்படி இருக்கான்? இது சொன்னீங்க, இத கூட எல்லோரும் ஏத்துக்கிடலாம். ஆனா கெட்டி பிடிச்சி உங்க அண்ணன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பான்னு சொல்லிட்டேன். உன் அண்ணன்காரன் பேசியதா சொன்னீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காதுல. நீ தியானனா பாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் நடக்க போகுதோன்னு தோணுது. ஜென்ம அழிஞ்சாலும் இதெல்லாம் நடக்காதுல. அப்படி இல்லன்னா ஒருவேளை என்னமோ ஒரே வாரத்துல பிள்ளை பிறக்க போகுது. எப்படியா அண்ணன் தான் முத குழந்தைய தூக்கம் வெளியே கொண்டு வந்து, அப்பா எங்க பிள்ளைய முத நீங்க தான்ப்பா தூக்கணும், இந்தப்பா என் பிள்ளைய கையில பிடிங்க அப்பா அப்படின்னு அண்ணன் இப்படி எல்லாம் பேசி அண்ணன் அப்பாட்ட பிள்ளைய கொடுத்தா இப்படி இருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இரோசா, அப்பன பிள்ளைய இந்த 9 மாசத்துல நல்லா மாறிட்டாவ. இல்லனாலே அப்பா தேடி தேடி போய் பேசதான் செய்யும். ஆனா அண்ணன் கண்டுகிடவே செய்யாது. இப்ப எல்லாம் மூஞ்சி பார்த்து பேசியது என்ன? எல்லாம் நடக்குதுல்ல. இத வச்சுதான் சொல்ல, பிள்ளை பிறந்த உடனே அண்ணன் வெளியே வந்து, அப்பா என் பிள்ளை கையில வாங்குங்கன்னு அண்ணன் குடுக்கதான் போகுது. வியானா பாருங்க, அவன் வெளியே கிடக்கான். அப்படியா? சரி, இருந்தாலும் அவன் மேல அடிச்சு சொல்ல. உன் அண்ணன்காரே முதல்ல பிள்ளையா உன் அப்பன் கரண்ட கொடுக்க மாட்டான். பொறுவே சித்தப்பான்னு சொல்லிட்டு எனக்கிட்ட தருவானோ? அதான் தியா சாரா வீட்டுக்காரருக்கு அம்மா கிட்ட ஒண்ணுமே சொல்லி வச்சிருக்காளா? எங்க பிள்ளையா முத நீங்க தான் தூக்கணும், நீங்க தான் கையில வாங்கணும்னு சொல்லிருக்காளா? ஓ, நீ அப்படி சொல்லி வச்சிருக்காங்களா? அப்பனா அண்ணி சொல்லியேதான் நடக்கும். அப்பாக்கு கையில எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ஒண்ணு, அண்ணி பிரெக்னன்ட் ஆனதுக்கு பிறகு அண்ணனு கிட்ட நிறைய மாற்றம். அத கண்டியலாம். ஆமா, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப பாக்கலாம். இல்லனா உன் அப்பனுக்கு மூஞ்சியே பார்க்க மாட்டான். வியாசத்துக்கு போனாலே வேற எங்கயாவது பாத்துக்கிட்டு நிப்பான். சிலப்பா உம்மனு கூட பதில் சொல்ல மாட்டான். என் புள்ள பாட்டுல பேசிக்கிட்டே நிப்பான். உன் அண்ணன்காரன் அவன் போக்குல போயிட்டே இருப்பான். ஆமா, ஏன்னா எங்க புள்ள தியாகி. அவன் அப்படி ஒரு தப்பு செஞ்சதுனாலதான் இப்ப நீ இருக்க. இல்லங்க நீ இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? கரெக்ட் தான். பரவாயில்ல, என்ன பேசாம வாய மூடிக்கிட்டு இரு. ஆனா ரோசா, அவன் என்ன தப்பு செஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டியா? எத்தனை வரையுமா உன் அண்ணன்காரன் பேசல என் பிள்ளைகிட்ட. என்னையும் ஒரு நாள் பாட்டின்னு கூப்பிட்டுப்பானா? உன் தாத்தனை தான் ஒரு நாள் தாத்தான்னு கூப்பிட்டுப்பானா? அவன் அம்மா செத்து போனதோட எல்லாம் முடிஞ்சுது. எல்லாருக்கிட்டையும் பேசியதை நடத்தினான். அவனுக்குன்னு இருந்தது சாரா மட்டும்தான். இளம் இறந்து போனதுக்கு பிறகு உன் கூடால துளசி கூடால எல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சான். இப்ப அவன் பொண்டாட்டி முழுகாம இருக்கா. அது பிறவில இருந்து எனக்கிட்டே உன் தாத்தனுக்கிட்டே நல்லா பேசி சிரிச்சு எடுத்து இருக்கேன். ஆனா ஒரு வார்த்தை தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டுப்பானா? கூப்பிட்டே மாட்டான். ரோசா, பியாரன் தாத்தா பாட்டின்னு கூப்பிடறானு ரொம்ப ஆசை தாங்கண்டியா? பரவே எத்தனை நாள் அவன் எங்களை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்னையும் போட்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் போட்டு கொடுக்கச்சல எல்லாம் நல்லா தான் கேட்டுக்கிட்டு நிப்பான். ஆனா பேசதான் மாட்டான். இப்ப பேசியா, ஆனா தாத்தா பாட்டின்னு கூப்பிட மாட்டேங்க. சரி, இனிமே எனக்கு தப்பு செய்யாமலா இருப்பேன்.
அப்பம் போட்டு கொடுத்து தாத்தா பாட்டின்னு கூப்பிட வச்சிடலாம். குழவி, ஆனா நான் எம்மி படிக்கிறதுக்கு ஆசைப்படியது நல்ல வேலை உங்களுக்கு முத தெரியல. தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, என் ஆசையில எப்பயே பாலை ஊத்தி இருப்பியா. இல்லைன்னா எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காண்டி தான் இருக்கான். ஆமா, காக்கா பிடிக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வியான்னு எனக்கு முன்னமே தெரியும். ஆளு இல்லையா? ஆனா கொள்ளலாம் கண்டியல ரோசா, நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்து பியார பிள்ளைகளை எல்லாம் பார்த்தாச்சு, பியாத்திக்க மொபைலையும் பார்த்தாச்சு. ஆமா, ஐராவா கனடா கொனடான்னு கொண்டு போட்டிருக்கான். இப்ப பாத்தீங்களா, அடுத்த பியாரனுக்கு குழந்தை பிறக்க போகுது. என்னமோ ஒரு வாரம் தான் இருக்கு. வயசான காலத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்து இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கு எல்லாம் இந்த குடுப்பனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? பியாரனுக்கு புள்ள பிறந்த உடனே பியாரன் என்னையும் கலவரையும் தாத்தா பாட்டின்னு கூப்பிடுவானா கூட மாட்டானா? பியாரனுக்கு மொபைல் வேணா என்னமோ 2-3 வரியத்துல தாத்தா பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா பியாரை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேட்டீங்களா? எலும்பி தூரப்பா, அதெல்லாம் தாத்தா பாட்டின்னு எங்க பியாரன் பேசுவான். ஆமா, கூப்பிட்டுதானே ஆவணும். கதை தான் முடிய போகுதே. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க, கூப்பிட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. தியா, என்னமா? ஒண்ணும் இல்ல, உங்க பிள்ளை உதைக்கிறான். உதைக்கிறானா? ஆமா. அர்ஜுன், வீடியோ எடுப்போமா? லூசு லூசு. ஏங்க, உதைக்கிறது வெளியே தெரியுது பாருங்க, வீடியோ எடுத்து வச்சுக்கிடுவோம். எவ்வளவு வீடியோடி எடுத்துட்டேன். நல்லா இருக்கும்ல? எடுத்ததெல்லாம் போதும், இப்ப வீடியோனா எடுக்க வேண்டாம். நான் எடுப்பேன். நீ என்ன பண்ணு, ஆனா இப்ப நான் பேசணும். பேசுங்க, பேசிக்கிட்டு தானே இருக்குதியா? வான் கூட இல்லடி, எவ்வளவு நாள் தான் உன்கிட்டயே பேசிட்டு இருக்கேது. உனக்கிட்டே பேசி பேசி போர் அடிக்குது. என்னது? என்ன போர் அடிக்குதா? அப்பனா என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிச்சிட்டே. அப்படி பொதுவா சொல்ல முடியாது, ஆனா மேலோட்டமா சொல்லலாம். அதான், உங்களுக்கு உங்க பிள்ளை மட்டும் தானே வேணும். ஆமா, சரி சரி, தொந்தரவு பண்ணாதான். அப்பனும் பிள்ளையும் இப்ப பேசணும். அதெல்லாம் இப்ப பேச முடியாது. வா பெர்மிஷன் எவனுக்குடி வேணும்? நீ ஓடக்கண்ணா, அப்பா பேசுறத கேளு. பெரிய அப்பம் பிள்ளை, இங்க பாருங்க, எப்பயும் நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். என் பிறகுதான் யாரா இருந்தாலும், அது உங்க பிள்ளையா இருந்தாலும் சரிதான். சரிமா, சரி. என்னடா குட்டி, என்ன பண்றீங்க? அப்பா பேசுறேன், கேக்குதா? இல்ல, அப்பா கேட்கிற டயலாக் தானே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பொறாம பிடிச்சவா. கண்ணா, அப்பா பேசுறேன்டா. நான் கலாச்சதுக்கு பிறகு அந்த டயலாக் மாத்திட்டீங்களா? போடி. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். என்னமோ ஒரே ஒரு வாரம் தான், எப்ப அந்த ஒரு வாரம் கடந்து போகணும்னு ஆர்வமா இருக்க. இங்க பாருக்கண்ணா, நீ எப்படா இந்த உலகத்துக்கு வருவேன்னு ரொம்ப ஆர்வமா ஒரு ஜீவன் இங்க காத்துக்கிட்டே இருக்க. அந்த ஜீவன் வேற யாரும் இல்ல, உன் அம்மா நான் தான். அவ இல்லடா, அவளை விட ஆர்வமா உன் அப்பா தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்ப என் கையில நீ வருவேன்னு ரொம்ப ஏக்கமா இருக்க. 9 மாசம் பொறுத்த எனக்கு என்னமோ ஒரு வாரம் பொறுக்க முடியல பாரேன். அப்புறம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? எங்க அப்பா பேசியதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு ஒரு சிக்னல் கூட. அப்ப நான் பேசியதை என் பிள்ளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். எப்படி பார்த்த எல்லாம் நான் சொன்னதை சிக்னல் கொடுத்தான். ஆமா, கொடுப்பான். அப்புறம் நீ நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். இது எப்போ பாடுற அதே பாட்டு தானே கண்ணா. என்னமோ ஒரே வாரத்துல நீ அப்பாவோட கையில வரப்போற. அம்மாவோட கருவறையில நீ ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்க. ஆனா இந்த பூமிக்கு வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து நீ நிறைய போராட வேண்டியதா இருக்கும். ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் அப்பா நான் இருக்கேன். எப்பயும் உன் கைய புடிச்சுக்கிட்டே தான் நடப்பேன். உன் அம்மாக்கா இருக்கட்டும், உன் அப்பாக்கா இருக்கட்டும், எங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா பாசம் கிடைச்சதே இல்ல. ஆனா உனக்கு எங்க 2 பேரோட பாசமும் அளவுக்கு அதிகமா கிடைக்க போகுது. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ ஆசைப்படியதெல்லாம் உடனே வாங்கி தருவேன்லாம் நினைக்காத. ஆனா உனக்கு அம்மா அப்பா பாசம் நிறைய கிடைக்கும். எனக்கும் அம்மாக்கும் கிடைக்காதது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இந்த பூமியில நீ வந்ததுக்கு பிறவைக்கா இருக்கட்டும், நீ வரும்போதா இருக்கட்டும், அப்பா உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். அர்ஜுன் உதைக்கிறான், பாத்தியலாம்? தெரியுது தியா. என்னடா குட்டி, அம்மா வயித்துக்குள்ள இருந்து டான்ஸ் ஆடுறீங்களா? என்னமோ ஒரு வாரம் தான், நீ உள்ள இருந்து இப்ப டான்ஸ் ஆடு. நீ வெளியே வந்ததுக்கு பிறவைக்கு நீ அப்பாவும் ஒண்ணு சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். என்னங்க? அன்னைக்கு கார்த்திக் அண்ணன் சொல்லுச்சு, நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? ஏன் அவனுக்கு வேற வேலை இல்ல? அர்ஜுன், உங்களுக்கு புடவை கட்டத்துக்கு கூட அப்படித்தானே தெரியும். இந்த காலேஜ்ல எல்லா காம்படிஷன்லயும் நீங்க கலந்துக்கிட்டியது. அர்ஜுன், எனக்காண்டி ஒரு டான்ஸ் ஆடுங்களா? போடி. என்னங்க ப்ளீஸ், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எனக்கெல்லாம் ஆட தெரியாது, நான் என் பிள்ளை கூட பேசிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாத. உங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு முந்தி ஆட வைக்கேன். வாய்ப்பில்ல ராஜா. அப்புறம் எல்லாரும் நீ வெளியே வந்ததுக்கு பிறவைக்கு உனக்கிட்ட ஒண்ணு சொல்லுவாவ. உன் அப்பா ரொம்ப நல்லவன், எந்த கெட்ட பழக்கமே இல்ல, நீ அவனை போலயே வளரணும், பொண்ணுங்க விஷயத்துல நல்லவன், பொறுப்பானவன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றவன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியவன், இப்படி எல்லாம் உனக்கிட்ட சொல்லி அப்பாவை மாதிரியே வளரணும்னு சொல்லுவாவ. அதான், இதுக்கு பேர் தான் தற்புகழ்ச்சி. உங்களை நீங்களே உங்க மௌனுக்கிட்ட என்னமா பெருமை பீத்தி பேசுதியா? இல்லடா, இப்படி எல்லாம் சொல்லுவாவ. ஏன் உன் அம்மாவே சொல்லுவா? நான்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்டி? எனக்கு தானே தெரியும் நீங்க ரொம்ப ஃப்ராடுன்னு.
உன்கிட்ட ஃப்ராட் தான் செல்லம். ஃப்ராடு மட்டும் இல்ல, கெட்டவன், ரொம்ப ரொம்ப கெட்டவன். எங்க விட்டேன்? உங்களை நீங்களே பீத்திக்கிட்டு இருந்தியா? ஆ, இப்படி எல்லாம் இருக்கணும்னு எல்லாரும் பேசுவாவ. ஆனா இந்த உலகத்துல உன் அப்பாக்கு உன் அப்பாவை விட, ஏன் உன் அம்மாவை விட, கார்த்திக் மாமாவை விட உன் அப்பாக்கு பிடிச்ச ஒரு ஆள் இருந்தான். அவன் தான் உன் நிலன் சித்தப்பா. அப்பாக்கு நிலன் சித்தப்பானா அவ்வளவு பிடிக்கும். எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாவ. ஆனா அப்பாக்கு பிடிச்சது உன் நிலன் சித்தப்பாவை தான். அப்படி ஒரு நல்லவனை நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு அப்பாக்கு, அப்படி ஒரு அம்மாக்கு, இப்படி ஒரு பையன். உன் அப்பா பயங்கரமா கோவப்படுவேன். ஏன் கோவம் வந்து அம்மாவை அடிச்சிருக்கேன், கவின் சித்தப்பா அடி வாங்கியிருக்கான், அகலி அடி வாங்கியிருக்கான், அவ்வளவு கோவக்காரன். ஆனா உன் நிலன் சித்தப்பா எந்த பொண்ணையும் அடிச்சது கிடையாது. என்னைய விட மத்தவியல மதிப்பான். நீ உன் சித்தப்பா மாதிரி தான் வரணும். கண்ணா, நான் உன் சித்தப்பாட்ட ரொம்ப பேசிக்கிட்டது இல்ல. ஆனா உன் நிலன் சித்தப்பாவோட ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? உன் அப்பாவோட பாசம் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான். ஆனா கடைசி வரைக்கும் என்னால அதை கொடுக்கவே முடிஞ்சது இல்ல. அர்ஜுன், அவன் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முந்தி ஒரு ஹக்கு கூட அவனுக்கு நான் கொடுத்தது இல்ல. கடைசி வரைக்கும் அர்ஜுன், நீங்க சிரிக்கிறீங்களே தவிர மனசுக்குள்ள அழுறீங்க. கடைசி வரைக்கும் உன் அப்பாவால உன் நிலன் சித்தப்பாக்கு சின்ன ஒரு ஹக் கூட கொடுக்க முடியல. ஆனா உன் சித்தப்பா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏங்கினது உன் அப்பாவோட பாசத்தை மட்டும்தான். உன் நிலன் சித்தப்பா இறந்ததுக்கு பிறகுதான் ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். மனுஷனோட வாழ்க்கை எப்ப வேணாலும் முடிஞ்சு போலாம், கடைசி நிமிஷம் எப்ப வேணாலும் இருக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு மத்தவியலுக்கு தப்ப எல்லாம் மன்னிச்சு சந்தோஷமா வாழணும். வாழ்க்கை கொஞ்சம் தூரம் தான். ரொம்ப நாளெல்லாம் இந்த பூமியில நமக்கு இடம் இல்ல. அதுல போட்டி, பொறாம, கோபம், வெறுப்பு, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் அப்பா ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உன் சித்தப்பாக்கு கடைசி வரைக்கும் என் பாசம் கிடைக்காமலே போயிட்டு அந்த குற்ற உணர்ச்சி இப்போ அப்பா மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் நீ அப்பா மாதிரி இல்லாம உன் நிலன் சித்தப்பாவை மாதிரி வளரணும். எல்லா அப்பாங்களும் முத குழந்தை பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாவ. ஆனா நான் ஆண் குழந்தை வேணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுமா? பிறக்க போறது வேற யாரும் இல்ல, என் தம்பி நிலன் தான். ஒரு நிலன் சித்தப்பாவை மாதிரி நல்லவன் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அவன் இல்லைனாலும் ஒரு ரூபத்துல இந்த பூமியில வாழதான் போறான். ஓய், பொறாம பிடிச்சவளை, நீ என்னத்து களியா? தியா, நீ வேணா பாரு. ஓய், இப்ப எதுக்குடி அழுற? நீ வேணா பாரு. இப்ப பிள்ளை பிறந்ததுக்கு பிறவைக்கு அழுதுகிட்டே இருக்கான்னு வச்சுக்கான். என் குரலை கேட்டதான் அழுகையே அமர்த்திடுவான். எப்படி? ஏன்னா நான் தான் தினமும் அவனு கூட பேசிக்கிட்டு இருக்கனே. என் சத்தத்தை அவன் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். என் வாய்ஸ் அவனுக்கு பழகி இருக்கண்டி. ஆமாமா, ஏன்னா நாங்க எல்லாம் பேசிய சமயம் ஊம படம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க மட்டும்தான் வாயை திறந்து அவனு கூட பேசுதியா. நாங்க பேசியதெல்லாம் அவனுக்கு கேட்காது. நீங்க எல்லாம் பேசினாலும் அவனுக்கு பக்கத்துல போய் பேசியது நான் மட்டும் தானே. அது எப்படி? குழந்தை அழுதுனா குழந்தைக்கு பசி ஆத்தினாலே போதும். உங்க வாய்ஸ் கேட்ட உடனே அழுகை நிறுத்தணும்லாம் நினைக்காதுங்க. ஏன் எப்படிலாம் நிறுத்துவாண்டி? எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்லேன். ஆண் குழந்தைங்க இருக்காவெல்லாம், ஆண் குழந்தைங்களுக்கு எப்பயும் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க எங்க வேணாலும் எடுத்து பாருங்க. எங்க அத்தை இருக்காவெல்லாம், அத்தைக்கு தான் அஜய் ரொம்ப பிடிக்கும். மாமாக்கு பிடிக்கவே பிடிக்காது, திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப வருண் எடுத்துக்கிட்டுங்களேன், அஞ்சு விட ஐராவை வருணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஐராக்கும் அப்படிதான். அதே போல ஆண் குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பா அம்மாவை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. நீங்க எவ்வளவுதான் தூபம் போட்டாலும் உங்க படம் ஓடாது. பாக்குறேன்டி, பாக்குறேன். இந்த விஷயத்துல நீங்க எல்லாம் நினைக்கிறது தப்ப. பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் அப்பா ஹீரோ கிடையாது, என் பையனுக்கு அப்பா ஹீரோ தான். அப்படி வளர்த்தி காட்டுறேன். அதையும் பாத்துருவான். பாத்துருவண்டி. சவால் சவால். மொவ்வளை, நீ வேணா பாரு. நான் ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் அவனை பாத்துக்கிடவே முடியாது. இந்த அப்பாவாலதான் என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிட முடியும். ஓ ஓ, பாத்துருவான். அவன் அம்மா தான் பெஸ்ட்னு சொல்லுவான். அப்பா தான் பெஸ்ட்னு சொல்லுவாண்டி, பாப்போம். சின்ன அவர்கிட்ட நொங்கு கேட்டியா? ஆமா அர்ஜுன், நேற்றுக்கு கேட்டிருந்தேன். நொங்கு சாப்பிடணும் போல இருந்தது. லூசு, எனக்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, வரஜமே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நீங்க வாங்கிக்கிட்டு வந்திருப்பியா? தோப்புல தான் நிக்குதுலாம், வெட்டியே கொண்டு வந்துருவாவெல்லாம். அதான் தாத்தாட்ட கேட்டேன். சரி சரி, உன் மாமனார் வெட்டி வீட்டுக்கு முத்தத்துல போட்டிருக்காராம். கொண்டு வந்துட்டாவளா? ஆமா, வெட்டி கொண்டு வீட்டுக்கு முத்தத்துல போட்டிருக்காவலாம். நேத்தைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு பறிச்சிருப்பாவ போல. அந்த ஆள் நல்லா முத்தி போன நொங்க பறிச்சிருக்காரு. இன்னைக்கு வேற ஆளை விட்டு பறிச்சிருக்காவ. நீ எந்திரிச்சு வா, வெட்டி தாரேன். என்னங்க நீங்களே வெட்டி தாரியலா? போறவே வெட்டி தரதுக்கும் வேற ஆள வருவாவ. சரி, மெதுவா எந்திரி.
ஜெசி, என்னப்பா ஆச்சு? அழுதுகிட்டே இருக்க. ரூம்ல இந்த அவ்வளோ பொருளையும் இப்படி உடைச்சு போட்டிருக்க. ஒன்னும் இல்ல. ஏன் நீ அழவே மாட்ட? கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வராது, போல்டா இருப்ப. இப்ப என்னடானா இப்படி அழுதுகிட்டு இருக்க? ரூம் முழுக்க இப்படி உடைச்சு போட்டிருக்க பொருளை எல்லாம். கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, கிறுக்குதான். அதான் தோத்துட்டேனே. தோத்துட்டியா? என்னடி வளர்ற? நான் தோத்துட்டேன். என்னமோ ஒரு வாரத்துல அர்ஜுனுக்கு குழந்தை பிறக்க போகுது. தோத்துட்டேன்டி, நான் தோத்துட்டேன். இனிமே ஜெசிகாக்கு வாழ்க்கையே இல்ல. எக்கரிக்கு மாதிரி பேசாத. எல்லாம் முடிஞ்சது. இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எது ஆசைப்பட்டனோ அது எனக்கு கிடைக்காமலே போகுது. என்னடி வளர்ற? அர்ஜுன் எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். தியாவை துரத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரும் என்ன கெட்டவளாதான் பாக்காவ. ஆனா நான் ஒன்னும் அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அர்ஜுனை காதலிக்கலையே. காதல்னா என்னன்னு தெரியாத வயசுல இருந்தே நான் அர்ஜுனை காதலிக்கேன். ஒரு தடவை கூட என் ஃபீலிங்ஸ் அவர் புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டா ஒன்னே கட்டிக்கிறேன்னு சொன்னாரு. அது கூட மனசார இல்ல. ஆனா நானே அதுல மண்ணை வாரி போட்டுட்டேன். லூசு, முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இனிமே எனக்கு நீ யாரடி இருக்கா? என் நல்லது கெட்டது யோசிக்கிறதுக்கு எனக்கு நீ யாரு இருக்கா? நான் ஆசைப்பட்டது அர்ஜுனை மட்டும் தான். நீ எல்லாம் வேலைக்காண்டி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்க. அம்மா அப்பா பாசம் எல்லாம் உனக்கு இருக்கு, பெரிய வீடு. ஆனா எனக்கு இந்த ஹாஸ்டலையும் அர்ஜுனையும் தவிர எதுவுமே இல்ல. ஜெசிகா, நீ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல. என்னமோ ஒரு வாரம் தாண்டி, ஒரே வாரத்துல குழந்தை பிறக்க போகுது. நான் தோத்துட்டேன். அவர் என்கிட்ட சவால் விட்டு இருந்தாரு. என் குழந்தை பிறந்து என் குழந்தை சத்தம் வீட்டுல கேட்கும் போது நீ இந்த வீட்டை விட்டு போவ, உன்னை துரத்தியன்னு சவால் விட்டாரு. அவர் ஜெயிக்க போறாரு. அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அர்ஜுன் நிறைய மாறிட்டாரு. அதுல அவ பிரெக்னன்ட் ஆனதுக்கு பிறகு என்னமா என்ன கண்டுக்கிடியது கூட இல்ல. இனிமே குழந்தை வந்ததுக்கு பிறகு அவ ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அதான் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரும்போது நான் இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் லூசாடி நீ, அப்படியே வச்சுக்கோ. என் அப்பா அம்மா என்ன பத்தி யோசிக்காம இந்த ஹாஸ்டல்ல விட்டுட்டு போனாவ. அப்ப கூட நான் அழலடி. ஆனா அர்ஜுன் எனக்கு கிடைக்கவே மாட்டாருன்னு இதுக்கு மேல எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? நான் ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், அர்ஜுன். அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோட இருந்து என்னத்துக்கு? தங்க என்ன சொல்லுச்சு? இந்த 9 மாசத்துல அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு எவ்வளவு பிளான் போட்டேன். எல்லாத்துல இருந்து அந்த தங்கம் தான் அவளை காப்பாத்திக்கிட்டே இருக்குது. அவளை வீட்டை விட்டே துரத்ததுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. ஒரு உயிரை கொல்ல வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா அதுக்கு புரியவே இல்ல. அந்த குழந்தை மட்டும் பிறந்துட்டுனா அது பிறவைக்கு அவியல யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படியே பிரிஞ்சாலும் குழந்தைக்காண்டி மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாலும் சேர்ந்துருவாவ. குழந்தை இல்லாத பிறவையே அர்ஜுன் என்ன கண்டுக்கல. குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கா என் அன்பு அவருக்கு புரிய போகுது. லூஸ் மாதிரி முடிவெடுக்காத. யார என்னடி பண்ண சொல்லி என்ன? இத்தனை வருஷம் அவருக்கு பரத்தாலே சுத்தி இருக்க. உன்னை பார்த்தா என்ன அந்த அர்ஜுனுக்கு கேன மாதிரி தெரியுதா? இப்படி அவர் ஒரு பொண்ணுக்கு பரத்தாலே சுத்தி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லனா அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாரு. சீ, இப்படி ஒருத்தனை நான் உலகத்திலே பார்த்ததில்ல. அவனுக்காண்டி நீ இப்படி உருகிட்டு இருக்க. அந்த ஸ்மிருதி தானே அந்த ஆளை காதலிச்சா. காதலிச்சுக்கிட்டு இவர் வேண்டான்னு சொன்ன உடனே அவ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா. காதலிச்ச பையன் வேண்டான்னு இன்னொருத்தனை தேடி போயிருக்கா. இப்ப பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கா. அவன் நல்லவா, அவளை கூடயே தான் வச்சிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஆளு தான் வேணான்னு நீ போராடிக்கிட்டு இருக்க. உன் அன்ப பாசமா அந்த ஆளுக்கு புரியல. இப்படிப்பட்ட ஒருத்தருக்காண்டி உயிரை விட போறியா? அர்ஜுன் ஜெயிச்சிட்டாரு. தோத்துட்டேன்டி. லூசு, இத்தனை வருஷமா அந்த ஆளுக்கு பரத்தாலே போனதுக்கு பிறவைக்கு கூட ஒன்னு அந்த ஆளு புரிஞ்சுக்கிடல. ஒன்னு அழ வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட இருப்பான். ஆனா நீ இந்த உலகத்தை விட்டு போணுமா? பைத்தியமாடி உனக்கு. உன்னை இத்தனை வருஷம் அலைய விட்ட அவனுக்கு வாழ்க்கை இல்லாம செய்யணும்னு உனக்கு தோணல. இப்ப ஒரு முக்கில பேருந்து அழிய முடியலடி. என்னால அவர் மனசுல இடம் பிடிக்க முடியல. அவ வயிற்றுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்குதே, அவத்தையும் அழிக்கிறதுக்கு முடியல. சரி, நீ குழந்தைய கொல்லதுக்கு திட்ட போடியது அர்ஜுனுக்கு தெரியுமா? அந்த தங்கத்தை தவிர வேற யாருக்க தெரியாது. ஆனா அது என்னை காட்டி கொடுக்காது. ஏன்னா அவளை வீட்டை விட்டு துரத்தணும்ல, அதுக்கு என் உதவி வேணும்னு அதுக்கு நல்லா தெரியும். அந்த பொம்பளை சரியான சுயநலவாதி. அந்த பொம்பளை போச்சல்ல. இப்ப என்ன, குழந்தைய கொல்லணும் அப்படித்தானே? அது உயிரோட இருக்கக்கூடாதுடி. முன்ன வரைக்கும் என் பிளான் அந்த குழந்தைய கலைக்கியது மட்டும்தான். ஆனா அந்த தியாவே இருக்கக்கூடாது. போட்ட சவால் அவர் தோக்கியது மட்டும் அல்ல, 2 பேரும் இழந்து அவர் நடுத்தருவுல நிக்கணும். அப்பதான் இத்தனை வருஷம் அவருக்கு பரத்தாலேயே நான் சுத்தினே யாரும் அவருக்கு தெரியும். இவருக்காண்டி நான் எதையெல்லாம் இழந்தேன்னு அவருக்கு தெரியணும். அந்த வீட்டுல எல்லாரும் என்ன நல்ல வேணும் அவ்வளவு தாங்குன்னு தாங்கிக்கிட்டாவ. ஆனா எப்ப தியா கழுத்துல 3 முடிச்சு போட்டாரோ அது பிறவைக்கு எல்லாருக்கும் பிடிக்காதவளா போயிட்டேன். எனக்கு இருந்தது அந்த வீடு, அந்த வீட்டு அளவியல மட்டும்தான். அது கூட அர்ஜுன் எனக்கு பிடிச்சு போனதுனாலதான். இப்ப யாருமே இல்ல. அம்மா அப்பாவோட பாசம் கிடைக்கல. அர்ஜுன் சாரா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. அதை பார்த்துதான் எனக்கே அர்ஜுன் மேல காதல் வந்தது. இவர் மட்டும் எனக்கு கிடைச்சாருன்னா எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி. பணம், சொத்து, பாசம் எல்லாமே இருக்க ஒரே இடம் அர்ஜுன். அவர் மட்டும் கிடைச்சிட்டா அன்புக்கு குறைச்சல் இருக்காது, பணம் காசுக்கு குறைச்சல் இருக்காது, நிம்மதிக்கு குறைச்சல் இருக்காது. வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்ல. இத்தனை வருஷம் நான் பாடுபட்டது எல்லாமே
ஒரு முடிவுக்கு வரண்டி. ஆனா அதுதான் எப்படி என்னமோ ஒரு வாரம் இருக்கலாம். அந்த குழந்தைய மட்டும் இல்ல, அவ உயிரே சியாத் எடுக்கலாம். இந்த தடவை பிளான நான் போடுறேன். நீ பக்காவா செஞ்சு முடிச்சா மட்டும் போதும். நடக்குமா? நான் சொல்லேன் நடக்கும். உன் அருமை தெரியாத அந்த ஆளுக்காண்டி உலகத்தை விட்டு போயிடாத. நான் போனா எப்படி நிலன் உயிரோட இருக்கச்சுல, நிலனுக்கு மேல அந்த ஆளு பாசத்தையே காட்டுறது கிடையாது. இப்பதான் நிலனுக்கு மேல இருக்க பாசமே வெளியே வருது. அப்படி வெளியே வர்றதுக்கு நீ உன் உயிரை விடணுமா? உயிரோட இருந்தே வெளியே வர வை. ஆனா நிலன் மேல அவருக்கு மனசுக்குள்ள பாசம் உண்டு. உன் மேல இல்லைன்னா போட்டு பொண்டாட்டியும் பிள்ளையும் இழந்து நடு வீதியில நிப்பாரு. அப்ப உன் அருமை தெரியும். தெரிய வைக்கிறேன். நான் சொல்லது போல நீ இன்னைக்கு கேட்டா மட்டும் போதும். ஈஸி தான். அவளை துரத்துறதுக்கு தங்க உன் கூட சப்போர்ட்டா இருக்கிறது வரைக்கும் உன்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் தானே? அப்புறம் என்ன, இன்னைக்கே நான் சொல்லியதை கேளு. நீ நினைச்சது நடக்கும். நல்லா இருக்கா? எப்படி வெட்டுதியா? நான் உன்னை வெட்டுட்டா? ஆமாண்டி, நீ வெட்டிய நேரம் தானே இது. வெட்டி தந்தத சாப்பிடு. இருங்க, நான் ஒண்ணு வெட்டுறானே. ஏய் சும்மா ரெடி காமெடி பண்ணிக்கிட்டு. உன்னை காய் வெட்டுறதுக்கே நான் விடல, இதுல நொங்கு வெட்டுறாளாம்ல. எல்லாம் என்னமோ ஒரு வாரம் தான் கட்டியலாம். ஏன் அது பறவைக்கு? அது பறவைக்கு வீட்டையும் பாத்துக்கிட்டேன், உங்க பிள்ளையும் பாத்துக்கிட்டேன். இப்ப மாதிரி எல்லாம் காய் வெட்டி சமைச்சு தருவியலா என்ன? நடு ராத்திரி 2 மணிக்கு பசிக்குதுன்னு சொன்னாலும் என்ன வேணுமோ கேட்டு சமைச்சு தருவியா? அது ஒண்ணு. இந்த 9 மாசத்துல என்னது நடந்ததோ இல்லையோ, சமையல் படிச்சுட்டேன். அது வரைக்கும் நல்லது. ஆமா பத்தியலா, செல்லம் போல கேஸ் கூட பத்த வைக்கிறதுக்கு தெரியாது. இப்போ எல்லாம் தெரியும். குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போவனே. நான் இல்லைன்னா ஒத்தையில சமைச்சு திங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் பத்தியலா. அம்மா வீட்டுக்கு போறியா? முன்னமே அத்தைங்க எல்லாம் வந்து கூட்டாவெல்லாம். நீங்க தான் குழந்தை பிறக்கிறது வரைக்கும் எங்கேயும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னியா? அத்தைங்களும் சரி, அவர் தான் டாக்டர் ஆச்சே, நீங்களே பாத்துக்கிட்டேன்னு விட்டுட்டாவ. இனிமே பிள்ளை பிறந்ததுக்கு பிறவைக்கு நான் போய் தானே ஆவனா? நீங்க ஒண்ணு செய்யுங்க, சமைக்கிறதுக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு தனியாலாம் சமைக்க வேண்டாம். அவைய சிலம்பல சமைக்கலனாலும் நீங்க அம்மா வீட்டுக்கே வந்துருங்க. என்ன சரியா? கிட்டதானே இருக்க. உன்னை எவன் அங்க அனுப்புறது? எங்க குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கு பிறந்த வீட்டுக்கு தானே பொண்ணுங்க போவாவ. என்னமோ சொல்ல போனா என்னை நீங்க முன்னமே விட்டுருக்கணும். நீங்க டாக்டரா இருக்கிறதுனாலதான் மாமா அத்தைங்க எல்லாம் விட்டு வச்சாவ. இல்லனா 9வது மாசம் தொடங்கச்சிலேயே கூட்டிட்டு போயிருப்பாவ. ஏடி உன் அம்மாவே இங்கதான் இருக்காவ. அவிய சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு கண்டியா, அதுக்காண்டி கூப்பிட்டது. அம்மா அப்பா இருந்தாவள்னா கண்டிப்பா அனுப்பி வச்சிருப்பேன். அப்போ அம்மா அப்பா இல்லாததுனால அனுப்ப மாட்டீங்களா? நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? போய் அது தினமும் வந்து பாருங்க. பாக்குது இருக்கட்டுமா? செம்மையா நான் ஹாஸ்பிட்டலுக்கே தினமும் விட மாட்டேங்க. இப்ப எல்லாம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல நான் 3 மணி நேரம் இருக்கதே பெருசு. இதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கு நான் இல்லாம அம்மா வீட்டுல இருந்துருவேன். உங்களை கூட்டிட்டு போயிருவேன். என்னால எல்லாம் அங்க இருக்க முடியாது. அப்ப விருந்து குறைச்சல மட்டும் எனக்கு இந்த வீடு தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தியா? அது அம்மாவை காக்கா பிடிக்கிறதுக்கு தானே. என்னமோ, ஆனா குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கு அங்கெல்லாம் விட முடியாது. தியா, இங்க மாதிரி அங்க எல்லா வசதியும் இல்ல. ஹலோ, உங்க பொண்டாட்டி அந்த வீட்ல வளர்ந்தவதான். அது அப்போ இப்போ என் பிள்ளை இருக்கான்ல. ஓ, அவன் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டியா? அடியே, என்ன பாக்காம நான் இல்லாம உன்னால இருக்க முடியும்னா தாராளமா கிளம்பி போடி. நீங்க அங்க வந்துதானே ஆவணும். நான்லாம் வரமாட்டேன், வந்தா தானே நான் இழுத்துட்டு போயிருவேன். இழுப்பேன். இங்க பாரு, அதையெல்லாம் கண்டிப்பா கூப்பிடுவாவேன். இதுதான் முறைக்கார அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாவேன். அர்ஜுன் கிட்ட கேளுங்கன்னு சொல்லி முடிச்சிரு. அது பிறவைக்கு நான் பாத்துக்கிடலாம். நான் போவேன். போ. குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கு அந்த வீட்டுலதான் இருப்பேன்னு போனேன்னு வச்சுக்கான். போவேன். நான் அந்த பக்கம் எத்தி கூட பாக்கிறதுக்கு வரமாட்டேன். வரமாட்டீங்களா? வரமாட்டேன்டி. நான் வர வைப்பேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஐயே, டைசு நல்லா இருக்கு கண்டியா. சின்ன வயசா இருக்கும்போது இந்த மாதிரி விளையாடுனது. ஆனா ஒண்ணுடி, எவன் செத்தாலும் எவனுக்கு என்ன ஆனாலும் என் தம்பி சந்தோஷமா தான் இருப்பான். அவன் சந்தோஷத்துக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இருக்காது. அவன் டைசனா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த வயசுல நான் விளையாடின விளையாட்டா இந்த வயசுல உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டியா. இதுக்கு நீ என்னைய பாராட்டணும்டா. ஓ, பாராட்டுறியா? தேங்க்யூ. இப்ப நமக்குள்ள ஒரு போட்டி. யாரு இந்த வண்டியை உருட்டி அண்ணனுக்கு அன்னைக்கு கிட்ட போறதுன்னு பாப்போம். பாக்கலாம் யார் ஜெயிக்குதுன்னு. ரெடி? 1. டே தம்பி, நம்ம ஸ்ரீனிவாசன் பரம்பரையில பிறந்தவியடா. நம்ம பரம்பரைக்கு ஏமாத்ததுக்கே தெரியாது. இப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு 2 3 சொல்லதுக்கு ஏமாத்தி ஓடிய தம்பி. டே இவன் எங்க இருந்து ஓடி வரான்? இருந்து கவின ஓடி வரணுமே. ஆமா.
என்ன டைசன் நொங்கு வெட்டி தரட்டா? லூசு மெல்ல சாடல. டே உனக்கு பால் ஊத்தி பிஸ்கட் வச்சு 2-3 சொல்லதுக்கு முந்தி ஓடி வந்துட்டேன். விவரம் கிட்டவன் காலேஜ்ல நல்லா விளையாடி நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். என்னமோ சொல்ல போனா எப்பவுமே உங்க டிபார்ட்மெண்ட் வின் பண்ணதுக்கு நீ தான் காரணம் வேற சொல்லிக்கிட்டியாவ. ஆனா நீ இந்த நாய்க்கு கூட ஓடிட்டு இருக்க. நாய்க்கு கூட ஓடியதான் உன் திறமையா? என்னே என் திறமையை பத்தி என் காலேஜ்ல வந்து கேளு. இல்ல காலேஜ்ல வந்து கேட்க வேண்டாம், எனக்கிட்டே கேளு, நான் சொல்லுவேன். ஏன்டா காலேஜ்ல ஏன் கேட்கக்கூடாது? இல்ல என் திறமையை பத்தி கேட்கறதுக்கு நீ எதுக்கு காலேஜ் வரைக்கும் வந்துட்டு எனக்கிட்டே கேட்டா போதுமே. சரி எம்இல எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கு, எப்படி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஓ ஓ அது வந்து சூப்பரா எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும்டா. எம்இல உன்னை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு வந்தனே. அப்போ உன் பிரின்சிபல் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்க தம்பி எங்க காலேஜ்லயே படிக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பே உன் எதிர்காலம் என் கண்ணுல தெரிஞ்சுதுடா. தெரியணும்லானே உன்னை நினைச்சு பெருமையா இருக்குடா எனக்கு. என்னமோ பெருமைப்படுறதுக்கு எவ்வளவு இருக்கானே, இப்பயே பெருமைப்பட்டுக்கிட்டா எப்படி? உட்கார்டா நிக்கிறா. இவர் காலேஜுக்கு வரேன்னு சொன்னா மட்டும் ஒரு மாதிரி உளறான். என்னவா இருக்கும்? யானி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா? அன்னைக்கு உங்க மாமா எல்லாம் வந்தாவே எல்லாம், அதான் உங்க அத்தைங்க எல்லாரும் வந்திருந்தாவளே உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. ஆமா. அப்போ அர்ஜுனனு விடல எல்லாரும். சரி உங்க புருஷர் தான் டாக்டர் ஆச்சே, அதுவும் கைனகாலஜிஸ்ட் வேற, அதனால சரி இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாவ. குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கு அங்க போவியலா என்ன? ஆமா நான் போயிருவேன். ஆமா இவ போவா, நீ போறத நான் பாக்கேன். வேணா பாருங்க, நான் அங்கதான் போவேன். ஐயோ பெருவியலா அங்க? அப்பனா நாங்க தினமும் குழந்தை எடுக்க முடியாதோ? டேய் அவ அப்படிதான் நடிப்பான், நான் விட்டாதானே போவா. அப்ப அவ வீட்டுல உள்ளவியா யாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவ அம்மாவே இங்கதான் நிக்காவ, நான் அனுப்புனாதானே போவா. நானே அனுப்ப மாட்டேன். ஏன் பேச்ச மீறி எப்படி யார் கூட்டிட்டு போறான்னு பாப்போம். நான் எந்திரிச்சு பிள்ளைய தூக்கிட்டு போவேன். போவா, அவ அப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டே கிடப்பா. சரி என்னை கொண்டான், நான் வேணா விட்டுட்டான். ஏப்பா சாமி, நீ உன் டைசனுக்கு வெட்டி கொடுத்ததோட போதான், அவனை குளிப்பாட்டி தொட்டில போடியதோட நிறுத்து. ஜெய்சு என் செல்லம். என்னங்க என்னாச்சு, பெயினா இருக்கா? இல்ல கால் பிடிச்சு வச்சிருக்கேன், அசைக்கவே முடியல. சரிம்மா ஒன்னும் இல்ல, கொஞ்சம் நடந்தா சரியாவும். வா என்னை பாத்து பிடி. ஒன்னும் இல்லடா, ரொம்ப நேரம் இருந்தா இல்ல அதான். ஜெய்சு என்ன ஒரு வாரம் தான், தம்பி வர போறான். போதும் உட்காரலாம். ஆமா நான் இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் தூரம் நடக்குது. உங்களுக்கு நார்மல் டெலிவரியும் வேணும், ஆனா நாங்க சொல்லதை கேட்கக்கூடாது. பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணதுக்கு முந்தி இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். அது சரி. தியா கொடுத்த டேட் என்னமோ ஒரு வாரம் இருக்குதான், ஆனா பெயின் எப்ப வேணாலும் வரும். என்னடி சிரிக்கிற, பயமா இல்லையா? முன்னெல்லாம் பயமா தான் இருக்கும், இப்ப தெரியும் எங்க 2 பேரும் நீங்க விட்டுற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா எப்ப வேணாலும் பெயின் வரலாம், ஆனா பயந்துடக்கூடாது. ம். சரிம்மா பையனே பிறக்க போறான், எனக்கிட்ட அப்பா ஒண்ணு கேட்டியே ட்ரீட், இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல. வேண்டாம், அது எனக்குள்ளே இருக்கட்டும். ஏன்டி? நீங்க சொல்லுவியா சும்மா, நீ எது கேட்டாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்ட, ஆனா செய்ய மாட்டியா. அப்போ உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? எல்லா விஷயத்துலயும் நம்பிக்கை உண்டு, ஆனா இந்த விஷயத்துல நீங்க செய்ய மாட்டியா. நான் வாய் திறந்து கேட்டேன், நீங்க செய்யாம இருக்கச்சுலாம் கஷ்டமா இருக்கும், அதனால வேண்டாம். லூசு, நீ எது கேட்டாலும் அதை செய்வேன். இல்லங்க, எப்ப என் வாயில இருந்து ஐ லவ் யூன்னு சொன்னனும் அது பிறவைக்கு நான் எது சொன்னாலும் நீங்க கேப்பியா? ஆசைப்படியதெல்லாம் வாங்கி தருவியா? இதை கேட்டு நீங்க செய்யாம இருக்கச்சுலாம் கஷ்டமா இருக்கா அர்ஜுன், அதனால வேண்டாம். லூசு பொண்டாட்டி நீ கேளு, எதுவா இருந்தாலும் உனக்காண்டி அதை நான் செய்வேன். செய்ய மாட்டியா? செய்யறேன்டி. அடிச்சு சொல்ல அர்ஜுன், செய்ய மாட்டியா? ஏன் உனக்காண்டி செய்வேன்னு சொல்ல? எனக்காண்டி நீங்க என்ன வேணாலும் செய்வியா, எதை வேணாலும் வாங்கி தருவியா, ஆனா இந்த விஷயத்த செய்யவே மாட்டியா? சொல்லுடி, அது பிறவைக்கு பாரு. உங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு முந்தி நீங்க மாமாவை அப்பான்னு கூப்பிடணும். தியா நான் தான் சொன்னோம்ல, உங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனா வருத்தப்பட மாட்டேன். நான் இது நினைச்சதுதான், நான் என்னதான் பேசினாலும் என்னதான் உங்களை மாத்த முயற்சி பண்ணாலும் நீங்க கூட மாட்டியான்னு தெரியும், அதனால பெருசா ஏமாற்றம் எல்லாம் இல்ல. சரிம்மா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் போனோம். நான் உன்னை உள்ள விடியேன், 1 மணி நேரத்துல வந்துருவேன். மேல எதுக்கும் போவாதான், ஏதாவது தேவைன்னா ரோசவியல்கிட்டயோ கவின்கிட்டயோ கேளு, எடுத்து தருவாவ. சரிங்க.